செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவரோட செல்வாக்கு அங்கே காட்டியே தீர வேண்டிய கட்டத்தில் இருக்கார். ஏன்னா அப்புறம் என்ன இப்போ என்ன சொல்லார், இனிமேல் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்காது, தாவேக்கா தான் இனிமேல் அதிமுகன்னு பேசுகிறார். நாங்கள் தான் எம்ஜிஆரோட வாரிசு, நாங்கள் தான் ஜெயலலிதாவோட வாரிசு, நாங்கள் தான் உண்மையான அதிமுக, திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான். அந்த அதிமுகவோட வாக்கு வங்கியை தன் பக்கம் இழுப்பதற்கு விஜய்க்கு எல்லா விதமான யோசனைகளையும் சொல்லி கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன். ஆனால் அந்த கேப்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி விஜய்க்கு இப்போ இருக்குதான்றது தான் பெரிய $1,000,000 கொஸ்டின். பேசணும், அவர் மாதம் ஒரு தடவை 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டுருக்கார் வெளியில். அதை தாண்டி பெரிய அரசியல் நிகழ்வு எதுவுமே இல்லை. இந்த கூட்டம் மிக முக்கியமான கூட்டம், நிபந்தனைகள் நிறைய விதிக்கப்படும். சேதாரம் இல்லாமல் கூட்டத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு செங்கோட்டையனுக்கு இருக்குது. இனிமேல் எந்த கூட்டத்திலுமே ஒரு உயிர் இழந்தால் கூட அந்த கட்சி இனிமேல் எங்கேயுமே பொது வெளியில் வர முடியாத அளவுக்கு திமுகவும் தோழமை கட்சிகளும் காவல்துறையும் அரசும் அவர்களுக்கான இடர்பாடுகளை மிகப்பெரிய அளவில் மேற்கொள்வார்கள். அவங்க செய்யாட்டி கூட தானாகவே அது பெரியதொரு சிக்கலாக அவருக்கு உருவெடுத்து விடும். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.